foodies, welcome to Easy Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போறோம். குஸ்கா பண்ண போறோம். எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வந்து ஒரு குக்கரை சுட வச்சிருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டிருக்கேன். அதோடு சேர்த்து 1 டேபிள்ஸ்பூன் கீயும் சேர்த்துருக்கேன். இந்த கீ அண்ட் ஆயில் சுட்டெடுத்து இதுக்கு நம்ம வந்து எல்லா ஹோல் கரம் மசாலா எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த பே லீஃப், சோம், தால்ச்சீனி, இலாய்ச்சி, லவங், ஸ்டார் அனஸ், ஜாவித்ரி எல்லாமே எடுத்து இதை நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் சாட்டே பண்ணிக்கணும். இப்போது இது நல்லா வதங்கின்னு இருக்கிறது நான் வந்து 2 வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணிட்டு இருக்கேன். அதை சேர்த்துக்கணும். அப்புறம் 4 பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சில்லி பவுடரும் போட போகிறோம். இது வந்து ஒரு 1-2 நிமிஷம் நல்லா வதங்கணும் இது. இப்போ இதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து 2 டொமேட்டோஸ் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கணும். நமக்கு என்ன குவான்டிட்டி ஆஃப் பிரியாணி ரைஸ் தேவையோ நம்ம அதை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணினா போதும். இப்போ இதில் ஒரு கையளவுக்கு நம்ம கொத்தமல்லி, ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா, இல்லை உங்களுக்கு ஈக்குவலாக சேர்த்துக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் புதினாவே அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். தனியா இது சில்லி பவுடர், இது நல்லா வதக்கிக்கலாம். இதோடு சேர்த்து நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம். இந்த தயிர் வந்து ஃப்ரெஷ் கர்டாக இருந்ததுன்னா ஓகே. கொஞ்சம் புளிப்பு இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டொமேட்டோஸோட குவான்டிட்டி நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஃபியூ மினிட்ஸ் இது குக் ஆகட்டும். இப்போ இந்த குஸ்காவுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. நான் வந்து இந்த டம்ளர், அதாவது உங்களுக்கு கப்போ டம்ளரோ நீங்கள் எதை எடுத்துக்கிறோம் அதில் நான் வந்து 2.5 எடுத்துட்டேன் பிரியாணி ரைஸ். அதனால நான் 2.5 அளவுக்கு ஜலமும் சேர்த்துக்க போகிறேன். அதை இங்கே மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிற பிரியாணி ரைஸ் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு 3 to 4 விசில்ஸ், அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 to 4 விசில்ஸ், ஆர் உங்கள் குக்கருக்கு எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிப்பேல உதிராக வர்றதுக்கு அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பிரியாணி ரைஸ் இல்லை அப்படின்னா நோ இஷ்யூஸ். நீங்கள் இந்த ஜீரக சம்பா அந்த அரிசியில் பண்ண கூட ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வாசனை வேறு லெவலாக இருக்கும். இதை மூடி வச்சுட்டு 3 to 4 விசில்ஸ் விட்டுட்டு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்ல உதிராக வந்திருக்கு இல்லையா. இதில் ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா நம்மளோட குஸ்கா ரெசிபி ரெடி. நம்மளோட சூப்பர் டேஸ்டி குஸ்கா ரெடி. இதுக்கு வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த கீயில் காஜுவை ஃப்ரை பண்ணி சேர்த்துனேன்னா ரிச்சாக இருக்கும். ரைஸ் விஷயத்தில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து நான் எடுத்துட்ட ரைஸ் வந்து 1 டம்ளர் ரைஸுக்கு 1 டம்ளர் ஜலம் சேர்த்துட்டேன். உங்களுக்கு நீங்கள் எந்த ரைஸ் யூஸ் பண்ணுறோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் அதே சமயம் அந்த குக்கரோட விசிலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு எப்படிங்கிறது நிமிஷமாக பண்ணிடலாம். இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்கு. ஃபார் மோர் ஈஸி ரெசிபிஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.